ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம். ஸ்லோகம் 54. அர்ஜுன உவாச்ச ஸ்திதப்ரக்ஞஸ்ய கா பாஷா சமாதி ஸ்ததஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். அர்ஜுனன் வினவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எவ்வாறு அமருவான்? எவ்வாறு நடப்பான்? பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா, என்னுடைய தியானத்தில் இருக்கிறவங்க சமாதி நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய பக்தன் எப்படி, உங்களுடைய பக்தனுடைய அறிகுறிகள் எல்லாம் என்ன? எப்படி அவன் பேசுவான்? எப்படி நடப்பான்? என்ன பண்ணுவான்? அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறாரு. அதுக்கு பகவான் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பதில் சொல்ல போகிறாரு. இப்போ பர்போட்டில் பிரபாத் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய நிலைக்கேற்ப சில அறிகுறிகள் காணப்படும். அது மாதிரி கிருஷ்ண பக்தியுடையவனுக்கும் அவனுடைய பேச்சு, நடத்தை, எண்ணம், உணர்வு போன்ற பல இயல்புகள் இருக்குது. எப்படி ஒரு செல்வந்தன் சில அறிகுறிகளால் செல்வமுடையவனும், நோயாளி சில அறிகுறிகளால் நோயுற்றவன் அப்படின்னும், சான்றோன் அதாவது கற்றறிந்தவன் சில அறிகுறிகளால் பண்டிதன் அப்படின்னும் அறியப்படுகிறார்களோ, அது மாதிரி கிருஷ்ணருடைய தெய்வீக உணர்வில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தனின் செயல்களிலும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உண்டு. அந்த பக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பகவத்கீதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். யாருமே வாயை திறந்து பேசுகிற வரைக்கும் அவங்க எப்படின்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பேச ஆரம்பித்ததுமே தான் யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத காட்ட ஆரம்பித்து விடுகிறான். அது மாதிரி கிருஷ்ண பக்தனுடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, அவன் பகவான் கிருஷ்ணரை பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் மட்டுமே பேசுவான். அதுக்கப்புறம் மற்ற அறிகுறிகள் தானாக வெளிப்படும் அடுத்த ஸ்லோகங்களில். ஹரி போல்.